வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழக பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார்? இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேள்வி அன்னைக்கு போயிட்டு இருக்கு. அண்ணாமலை ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு. போய் பார்த்த வகையில் மோடியும் அமித்ஷாவும் சந்தித்ததாக தெரியவில்லை, அல்லது மதிப்பு கொடுக்கப்படவில்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் ஜேபி நட்டாவை பார்த்துட்டு வந்துட்டாரு போன 1-2 தேதிகள்ல. போறப்ப இங்க சவுண்டு கொடுத்தான் போனார் பேட்டி கேட்டதுக்கு. ஐயோ வேணாம்ப்பா, ஏர்போர்ட்ல செத்தால நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். ஆமா, இனிமேல் ட்ரை பண்ணாதீங்கன்னா ஏர்போர்ட்ல மட்டும் பேட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏறி போனாரு. அங்க போன உடனே மோடி அமித்ஷா சந்திக்க விரும்பவில்லை. ஜேபி நட்டாவை சந்திச்சுட்டு மற்ற விஷயத்த சொல்லிட்டு அவருடைய தோழரான PL சந்தோஷை பார்த்துட்டு வந்துட்டாரு. PL சந்தோஷிட்ட பல விஷயங்கள் ரகசியங்கள் பேசியிருக்காரு. அதன் அடிப்படையில் PL சந்தோஷம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் இல்லையா? எப்படி இருந்தாலும் சரி, ஆமாம் படிக்க போறாரு. அதன் அடிப்படையில் லண்டனுக்கு போகக்கூடிய சமயத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு மிகப்பெரிய கேப் விழுகுது. அதுக்கு யாரை போட்டாலும் சரி போட்டுருவோம். அது அப்புறம் மற்றபடி 6 மாதம் கழித்து படித்து வந்ததுக்கு பின்னால் கட்டாயமா அண்ணாமலைக்கு ஒரு போஸ்ட் உண்டு. அது MP சீட்டா கூட இருக்கலாம், எல் முருகனை போன்று MP சீட்டா கூட இருக்கலாம், தமிழிசையை போன்று கவர்னரா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் கட்டாயமாக உண்டு. ஏன்னு கேட்டால் ஜேபி நட்டாவட்டையும் மற்றபடி இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கிட்டையும் தகவல் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலை விடக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை சின்ன வயசு இளைஞர், திறமையானவர், நன்றாக பேசக்கூடியவர், நிறைய விஷயங்களை ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருக்கிறவர், புரிஞ்சுங்களா, கை நுனியில வச்சிருக்கிறவர். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அவரை நம்ம விட்டு விட முடியாது. அவருக்கு மீண்டும் நாம் வாய்ப்பு தர வேண்டும். என்ன, இந்திய அளவுக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டோம்னா மற்றபடி நம்ம ஆளை தக்க வைத்து கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அமித்ஷாவுடைய காதலியும் மோடியோட காதலியும் இருந்திருக்கும். ஜேபி நட்டா சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார். பட் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி நான் 6 மாசத்துக்கு லண்டன்ல போய் படிக்க போறேன்னு நீங்க வேற ஆளை போட்டு ரன் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு பின்னால எனக்கு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா ஏத்துக்கிறேன், இல்லையா தொண்டனாக இருந்து நான் காலம் முழுதும் நான் பாரதிய ஜனதா தொண்டனாக இருந்து நான் மடிந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி வீர வசனம், வீர ஆவேசத்தோடு இன்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்கார். அந்த தகவல்லாம் இன்னைக்கு மத்திய பாஜக வட்டத்துல பரவிக்கிட்டு இருக்கு. பொதுவா தமிழக பாஜக தலைவர் அப்படிங்கிறது இப்போதைய நிலைமைக்கு தென் மாவட்டங்கள் திலசம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல நயினார் நாகேந்திரன் மட்டும் கண்டுக்கு தெரிகிறாரு. ஆனா அவரை போட்டா அப்படின்னா அவர் ஆல்ரெடி அதிமுக இருந்தவர், ஆல்ரெடி பதவியில் இருந்தவர், இப்ப MP இருந்து தோற்றவர். அதனால ஏகப்பட்ட பொறுப்புகள் அவருக்கு கொடுத்து முடிஞ்சு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க 3 வருஷம், மற்றபடி ஜெயிச்சா 5 வருஷம், அவ்வளவுதான். மற்றபடி அவர்களை நம்பி ஒரு களத்தில் இறங்கலாம். மற்ற கட்சிகள்லாம் அப்படி கிடையாது. திமுகவெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்க ஒரு பொறுப்புக்கெல்லாம் வந்துட முடியாது. சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளருக்கே நீங்க ஏகப்பட்ட போட்டி போடணும். அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் கழட்டி ஃபர்ஸ்ட் ஒரு பொறுப்புல அவங்களே கழட்டி விட்டாலுமே சரி, நாம கழண்டு கொண்டாலுமே சரி, மீண்டும் கூப்பிட்டு பொறுப்பு கொடுப்பாங்க. தமிழிசையெல்லாம் பாருங்க, ஆமா இங்கிருந்து இருந்தாங்க, அப்ப அங்க கவர்னர் பதவி டபுளுக்கு 2 மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. பதவி முடியக்கூடிய ஒரு சூழல். அதனால அந்த அம்மா ஒரு பேட்டியை கொடுத்து தென்சென்னை மாவட்டத்துல திமுக தமிழிசை
தங்கப்பாண்டியன் ஆப்போசிட்டா நின்று அந்த மாதிரி தான் ஜெயிச்சாங்க. திமுக தான் ஜெயிச்சாங்க தமிழிசை அவுட்டு. ஆமா, அதனால அந்த மாதிரிலாம் ஒரு நம்பி ஒரு காரியத்தை செய்யலாம். ஒரு பாசிச தனம் உள்ள ஒரு கட்சியாக இருக்கலாம், மற்றபடி சனாதன போக்கு உள்ள ஒரு கட்சி, மதவாத போக்கு உள்ள கட்சி, இஸ்லாமிய எதிர்ப்பு கட்சி, புரிஞ்சு RSS கும்பலுக்கு ஒரு அந்த குடும்பத்தில் உள்ள கட்சி, RSS கொள்கையில கொண்ட கட்சி, இன்னும் சொல்ல போனா RSS தான் பாரத் பிஜேபி, அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையா ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. ஆமா, இப்போதைக்கு அதிமுகவை பொறுத்தவரை காலியா இருக்கு, யார் வேணாலும் போலாம். ஆமா, எடப்பாடி வழியிலும் போயிடலாம், OPS வழியிலும் போயிடலாம், இந்த மாதிரி போகலாம். அந்த மாதிரி பாஜகவில் போகக்கூடிய சமயத்துல ஒரு வலிமை வாய்ந்த ஒரு பேச்சாளன், மற்றபடி திறமை வாய்ந்த ஒரு ஆளன் அப்படிங்கிற சமயத்துல கட்டாயமா வாய்ப்பு கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் அண்ணாமலைக்கு மீண்டும் வாய்ப்பு தரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா அவருக்கு 2-3 போஸ்டிங் முடிஞ்சு. ஆமா, அடுத்தடுத்து போயிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த 4 கோடி மேட்டர்ல போயிட்டு இருக்காரு. அந்த ஈரோடு முஸ்தபா என்னாச்சுன்னு தெரியல. அந்த 4 கோடி எனக்குத்தான் சொந்தம் சொல்லிட்டு ஒரு 8 மணி நேரம் விசாரணை போட்டாங்க போலீஸார. நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் இல்லைங்க அது. ஈரோடு முஸ்தபா எனக்கு சொந்தமான பணம். நான் பேண்ட்ரி கார்ல கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ரயில்லையும். அதனால அந்த 4 கோடி எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மேட்ரு என்ன ஆச்சுன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ அந்த 4 கோடி மேட்ரு தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரனை போட்டால் எப்படி இருக்குங்கிற கான்செப்ட்ல அந்த 4 கோடி மேட்ரு இன்னைக்கு பேசப்படுது. படக்கூடிய சமயத்துல எப்படி ஆகும்? அவன் திடீர்னு கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுரும். ஆனா ஈரோட முஸ்தபா மேட்ரு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் சொன்னாரு என்னுடைய பணம் அப்படின்னு. அது CBCID போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் அப்படியே அது போயிட்டு இருக்கு. ஆனா நயினார் நாகேந்திரன் கட்டாயமாக கொடுக்கப்பட மாட்டார்கள். அவருடைய பதவியில் இருந்தவர். மற்றபடி 4 கோடி மேட்டர் திடீரென்று கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடுல கட்டாயமா நயினார் நாகேந்திரனுக்கு அடுத்து தமிழக பாஜக தலைவர் போஸ்ட் கட்டாயமா கிடைக்காது. அதன் அடிப்படையில அந்த ரேஞ்சுக்கு தென் மாவட்டங்கள்ல தெரியக்கூடிய ஒரு விஷயம் தென்காசி ஆனந்தன் அப்படிங்கிறது தெரியாது. தென்காசி ஆனந்தன் அவர் பாஜக வெளிநாட்டு துறையில துணை தலைவரா இருக்கிறார். தென்காசி ஆனந்தன் கட்டாயமாக அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் ஒண்ணுதான் இன்னைக்கு புதுசா தெரிகிறார். தமிழிசை ஆல்ரெடி ஏகப்பட்ட பொறுப்புகளை கொடுத்தாச்சு, நயினார் நாகேந்திரன் கொடுத்தாச்சு. மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாமே அடுத்தடுத்து கொடுக்கப்பட்டாச்சு. புதிதாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தென்காசி ஆனந்தன் அப்படிங்கிறது கட்டாயமா அடுத்த தலைவராக வரலாம் வாய்ப்பு இருக்கு. இவருக்கு ஏகப்பட்ட பாஜக பிரமுகர்கள் ஆதரவா இருக்காங்க. நயினார் நாகேந்திரனுக்கு ஃபுல்லா CP ராதாகிருஷ்ணனுக்கு ஃபுல் ஆதரவு. இப்போ சமீபத்துல கூட மோடியை பார்த்துட்டு போயிட்டார் CP ராதாகிருஷ்ணன். ஏன்னா மராட்டியத்துக்கு அவரை மாத்திட்டாங்க கவர்னரா. ஒரு மரியாதையின் வெளிப்பாடாக பார்த்து போகக்கூடிய சமயத்தில் இந்த மேட்டரும் பேசியிருப்பாங்க. அண்ணாமலை என்ன சமாச்சாரம், தமிழகத்துக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு CP ராதாகிருஷ்ணன் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா ஃபுல்லா பேசியிருக்காரு. போயிட்டாருன்னா அதை பத்தி ஒண்ணும் இல்லை, வந்ததுக்கு பின்னால் அவருக்கு அற்புதமான ஒரு பொறுப்பை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற வகையில CP ராதாகிருஷ்ணன் எல்லாம் ரொம்ப ஆதரவா இருக்காரு. தென்காசி ஆனந்தனுக்கு இன்னும் ஏகப்பட்ட மற்ற பிரமுகர்கள் ஆதரவா இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தென்காசி ஆனந்தன் அடுத்ததாக வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. தென்காசி ஆனந்தன் பாஜக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வகையில ஒரு ஏதோ பொறுப்பில் இருக்கிறார் இன்னைக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு தமிழக பாஜக தலைவருக்கு அந்த ரேஸ்ல யார் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல தென்காசி ஆனந்தன் படிச்சுன்னு தெரிகிறார். நயினார் நாகேந்திரன் போடுறது கூட ஒரு பக்கம் வேறு விதமாக சரிப்பா இல்லாத ஊருக்கு போட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற பகுதியில் அதிமுக கூடாரத்தை அவர் காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி உள்ளவர் பாஜகவுக்கு விருப்பம் இருந்தாலுமே கூட CP ராதாகிருஷ்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக இருந்தாலுமே கூட பல பொறுப்புகள் வகையில அவர் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் போயிட்டு இருக்கு. ஆனா நயினார் நாகேந்திரன் போட்டு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. எடப்பாடி அதிமுக கூடாரம் காலி ஃபுல்லா. ஏன்னா இவரு அதிமுக இருந்தவர்,
இவரை வச்சு எல்லாரும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க வைங்க. மற்றபடி வந்து அப்புறம் பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயமா வராது. எடப்பாடி உஷாராயிருவாரு. தென்காசி ஆனந்தனை போட்டோம் வச்சுங்க, கட்டாயமா அதை வச்சாவது அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு குப்பையை கொட்டலாம் அப்படின்னு பாஜக ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனால தென்காசி ஆனந்தன் தமிழக பாஜகவினுடைய அடுத்த தலைவராக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இருக்கு. பட் இதையெல்லாம் கூட அண்ணாமலைக்கு அடுத்து வந்தாலுமே கூட 6 மாசத்துக்கு பின்னால போஸ்ட் இருக்கு. ஆமா, நயினா நாகேந்திரனை பொறுத்தவரை இப்ப எம்எல்ஏ, மற்றபடி வந்து அவருக்கு மீண்டும் வராதுங்கிற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. இப்படிதான் இருக்கக்கூடிய சமயத்தில் தமிழக பாஜகவினுடைய தலைவர் போஸ்டுக்கு ஏகப்பட்ட பேர் மீண்டும் தென்காசி ஆனந்தனை அடுத்து மீண்டும் நிறைய பேர் வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு போட்டியில் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதனால வந்து தென்காசி ஆனந்தன் பளிச்சுன்னு தெரிகிறாரு. மற்றவர்கள் உள்ளோட்டமாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.